இராணுவ முகாமிற்குள் சென்று முத்தையன்கட்டு குளத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட இளம் குடும்பஸ்தர். வெளியான போலீஸ் ஊடக அறிக்கை. இறப்பின் உண்மையான காரணம் என்ன? கொலையென தொடர்ந்தும் குற்றம் சாட்டும் உறவினர்கள். இராணுவத்தின் அடக்குமுறையை எதிர்த்து ஹர்த்தாலுக்கு அழைப்பு விடுத்த கட்சி. அண்மையில் இராணுவ முகாமிற்குள் சென்று இராணுவத்தால் தாக்கப்பட்ட பின்னர் முத்தையன்கட்டு குளத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட இளம் குடும்பஸ்தர் தொடர்பிலான பல்வேறு தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருந்த நிலையில் தற்போது போலீஸ் ஊடக பிரிவு அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: முல்லைத்தீவு மாவட்டம் ஒட்டுசுட்டான் போலீஸ் பிரிவில் இராணுவத்தினரின் தாக்குதலுக்குள்ளாகிய பின்னர் காணாமல் போன நிலையில் முத்தையன்கட்டு குளத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட இளம் குடும்பஸ்தர் நீரில் மூழ்கியே உயிரிழந்தார் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். முல்லைத்தீவு போலீஸ் அத்தியட்சகர் பிரிவிற்குட்பட்ட ஒட்டுசுட்டான் போலீஸ் நிலையத்தின் சிவநகர் பிரதேசத்தில் அமைந்துள்ள 12வது சிங்க படையணி முகாமை அப்புறப்படுத்துவதற்கு சில நாட்களாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதன்போது 7/8/2025 அன்று இரவு வேளையில் அகற்றப்பட்ட இரும்பு மற்றும் வெளிப்புற பொருட்களை எடுத்து செல்வதற்காக அதன் முகாம் வளாகத்தில் அனுமதியின்றி நுழைந்த 5 பேரை விரட்டி அடிப்பதற்காக முகாமில் உள்ள உத்தியோகத்தர்கள் நடவடிக்கை எடுத்தனர். அதில் தப்பிச் செல்ல முயன்ற ஒருவர் முத்தையன்கட்டு குளத்தில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக வடக்கு மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபரின் உத்தரவுக்கமைய போலீஸ் விசேட குழுவால் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேற்படி நபர்கள் முகாம் வளாகத்தினுள் நுழைந்த போது முகாமில் உள்ள உத்தியோகத்தர்கள் அவர்களை கண்டு விரட்டி அடிக்க முற்பட்ட போது இதன் விளைவாக உள்ளே நுழைந்தவர்கள் தாக்கப்பட்டது தெரியவந்ததன் காரணமாக சிப்பாய் ஒருவரையும் கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. மேலும் முகாமிற்குள் நுழைந்து திருட்டு சம்பவத்தை மேற்கொள்வதற்காக இந்த குழுவுக்கு உதவிய மேலும் 2 சிப்பாய்களும் ஒட்டுசுட்டான் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் மூவரும் 9/8/2025 அன்று முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். 3 சந்தேக நபர்களையும் 19/8/2025 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இறந்தவரின் உடல் பிரேத பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. சடலம் தொடர்பாக வெளிப்படையான தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைகள் எந்தவித செல்வாக்கும் இல்லாமல் வெளிப்படைத்தன்மையாகவும் பாரபட்சமின்றியும் நடத்தப்பட்டு வருகின்றன. மேலும் ஒட்டுசுட்டான் போலீசாரும் போலீஸ் விசேட அதிரடி படையினரும் இணைந்து அந்த பகுதியில் பாதுகாப்பை உறுதி செய்து தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர் என்றுள்ளது. இந்த நிலையில் உயிரிழந்த நபரின் உறவினர்கள் இராணுவம் தான் இவ்வாறு அடித்து கொலை செய்ததாக கருத்துக்கள் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இந்த சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு அமைப்புகள், பல்வேறு கட்சிகள், பொது அமைப்புகள், பொது நபர்கள் என பல்வேறு தரப்பினரும் தமது கண்டனங்களை தெரிவித்ததுடன் இந்த அராஜகமான செயல்பாட்டிற்கு உடனடியாக தீர்வு வேண்டும் என வலியுறுத்தியிருந்தனர். இதேவேளை குறித்த குடும்பஸ்தரின் மரணத்திற்கு நீதி கோரி வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் முழுவதும் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஹர்த்தால் நடத்த இலங்கை தமிழரசு கட்சி அழைப்பு விடுத்துள்ளது. இது தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானம், பொதுச் செயலாளர் MA சுமந்திரன் ஆகியோர் கடிதம் மூலம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் அறிவித்துள்ளனர். நேற்று அனுப்பப்பட்ட அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: ஆகஸ்ட் 7/2025 அன்று இலங்கை இராணுவத்தின் 63வது பிரிவு முகாமுக்கு சில நபர்களை வருமாறு அவர்கள் அழைத்துள்ளனர். இதேவேளை அங்குள்ள இராணுவத்தினர் அவர்களை கடுமையாக தாக்கினர் எனவும் தற்போது தெரியவந்துள்ளது. அவர்களில் கபில்ராஜ் என்ற நபர் காணாமல் போனார். பின்னர் அவரது உடல் முத்தையன்கட்டு குளத்தில் மிதப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இது தொடர்பாக இராணுவத்தினர் சிலர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்பதை நாங்கள் அறிந்துள்ளோம். தடையின்றி முழுமையான விசாரணையை உறுதி செய்வதற்கும் குற்றவாளிகள் மீது வழக்கு தொடுப்பதற்கும் மட்டுமல்லாமல் வடக்கு மற்றும் கிழக்கு இராணுவத்தின் அடக்குமுறை நடத்தை மற்றும் அதிகப்படியான பிரசன்னத்தை முன்னிலைப்படுத்தவும் இந்த விடயத்தை உங்கள் அவசர கவனத்திற்கு கொண்டு வருகிறோம். இராணுவத்தின் அதிகப்படியான பிரசன்னத்தை தாமதமின்றி அகற்ற உடனடி நடவடிக்கைகளை எடுங்கள். இந்த நிகழ்வில் நீதி செயல்முறை குறுக்கீடு இல்லாமல் மேற்கொள்ளப்படுவதை உறுதி செய்யவும் நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இன்று வரை தொடரும் இராணுவத்தின் மிருகத்தனத்தை எதிர்த்து வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் முழுவதும் ஆகஸ்ட் 15, 2025 வெள்ளிக்கிழமை ஹர்த்தால் நடத்த அழைப்பு விடுத்துள்ளோம் என அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு
இவ்வாறு இந்த ஹர்த்தால் என்பது சாத்தியமாகுமா? இராணுவத்தின் இவ்வாறான அத்துமீறலுக்கு தற்போதைய அரசாங்கத்தால் நியாயமான தீர்வு கிடைக்குமா என்பதே மக்களின் தற்போதைய கேள்வியாகவும் இருக்கிறது. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.